ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அடுத்த வாரத்துக்கான வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு சார்ட் போட்டுட்ருக்கீங்களா? அடுத்த வாரம் பண்ண வேண்டியதில் எது முக்கியமானது, எது அர்ஜெண்ட்டாக பண்ண வேண்டியது அப்படின்னு ஷெட்யூல் பண்ணிட்டுருக்கீங்களா? குட், சூப்பர். இந்த வாரம் இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, திரும்ப மேடம் பேசுறதுல பாதி விஷயங்கள் வந்துட்டு உறவுகளை பற்றியே தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. வாஸ்தவம் தாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சக்கரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, அந்த சக்கரத்தினுடைய ஆதார ஸ்ருதி அப்படிங்கிறது வந்துட்டு உறவுகள் தான், ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்லா அமைஞ்சிட்டாக்க அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே ஒரு தடங்கல் வராது. அதாவது வீல் ஆஃப் லைஃப் அப்படின்னு நாங்கள் அது சொல்லுவோம் எங்களுடைய லைஃப் கோச்சிங்கில். வீல் அப்படின்னாக்கா இப்போ சைக்கிள் வீலில் நிறைய சைக்கிளில் வந்து ஸ்போக்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்போக்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வளைஞ்சிருந்தால் கூட உங்களால் வழக்கமான வேகத்தில் சைக்கிளை ஓட்ட முடியுமா? 2 எட்டு போகிறதுக்குள்ளேயே தடுக்கும் அது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லா ஸ்போக்ஸும் சரியாக இருக்கணும். அந்த ஸ்போக்ஸ் எல்லாத்துக்கும் ஆதாரமானது ஒன்று அப்படின்னாக்க ரிலேஷன்ஷிப், உறவுகள்னாக்க எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் நமக்கு யாரோடு இருக்கிற உறவுகள், அடுத்தவங்களுக்கு நம்மளோடு இருக்கிற உறவுகள் எல்லாமே சரியாக இருந்தாக்க நம்ம படிப்பு நல்லாயிருக்கும். நம்ம படிப்பு அப்படிங்கிறது சரியான படிக்க நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்தபடிக்கு நம்மளுடைய உத்தியோகம், வேலை அப்படிங்கிறது ஒரு நல்லபடியாக நம்ம வேலையோ சுய தொழிலோ எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக அமையும். அந்த தொழில் அப்படிங்கிறத நல்லா நமக்கு வந்துட்டு நல்லதாக நமக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிடுதுன்னா அப்புறம் நமக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்கும். ஓகே, இப்போ எஜுகேஷன், தென் அதுக்கப்புறமா உங்களுடைய கெரியர், தென் அதுக்கப்புறமா யுவர் ஃபேமிலி. உங்களுக்கு வாழ்க்கை ஃபேமிலி நல்லா அமைஞ்சிடுத்து, ஒரு நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல குடும்பம், இதெல்லாம் அமைஞ்சிடுத்துனாக்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்தது பார்த்த அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய பயணங்கள் என்ன, ட்ராவல், நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க மனசுக்குள்ளே. அதாவது இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க. ஓகேயா? உங்களுடைய படிப்பு, உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய குடும்பம், அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா அமையும் பொழுது அடுத்த மாதிரி வந்து உங்களுடைய பேஷன். நான் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை பாட்டு கற்றுக்க நினைக்கிறீங்களா? இல்லைனாக்க வேறு ஏதாவது பண்ணணும் புதுசான்னு நினைக்கும் பொழுது அதுக்கான ஆர்வத்தை, அதுக்கான நேரம் கிடைக்கிறது உங்களுக்கு. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொன்னாக்க, கிவிங் பேக் டு த சொசைட்டி. நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன திருப்பி கொடுக்க போகிறோம்? நமக்கு இந்த அளவுக்கு, நமக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் நல்லா நடந்திருக்கு என் வாழ்க்கையில், நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் அடுத்தது. ஆக இது எல்லாமே எதில் ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க அந்த உறவுகள் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறது. அந்த உறவில் மட்டும் ஒரு சின்ன விரிசல் இல்லை எங்கேயானு வந்துடுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் நம்ம என்ன பண்ணினாலும் மனசுக்குள்ளே மன அழுத்தங்கள் தான் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நான் சமீபத்தில் எனக்கு கவுன்சிலிங் வந்த ஒருத்தருடைய ஒரு இதைத்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அவர் வந்து சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு கல்யாணமே வந்து நிச்சயமாகுது. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வருஷங்கள் வந்துட்டு அந்த சொந்த தொழிலே இருக்கார். மாமியார் மாமனார் வீட்டில் நல்ல மதிப்பு, அவருக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. வாழ்க்கை அப்படியே சுற்றிட்டு இருந்தாக்க அப்புறமா என்ன இருக்குது, திடீர்னு அவருக்கு வந்து உடம்பு முடியாத போகிறது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமா அந்த சொந்த தொழிலில் அவரால் ஈடுபட்டு அந்த அளவு வேகத்தோடு ட்ராவல் பண்ணி அவருக்கு வந்து அந்த சொந்த தொழிலில் அவர் நிறைய மார்க்கெட்டிங் சேல்ஸுக்காக ஊராக போகிறது அந்த மாதிரிலாம் இருந்ததில் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த சொந்த தொழிலை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேலையை எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து பெரிய படிப்பு ஒன்றும் படித்து சொந்த தொழில் பண்ணலை. அந்த தொழில் சார்ந்த ஒரு படிப்பு படிச்சுட்டு அதன் மூலமாக ஆனால் லைஃப்பில் ஜெயிச்சுன்னு தான் இருந்திருக்காரு. இப்போது இந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு உத்தியோகத்துக்கு போகிற அளவுக்கு அவர்கிட்ட ஒன்றும் பெருசாக வந்து அவர்கிட்ட படிப்பு இல்லை. அந்த சூழலில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய படிப்புக்கு தேர்ந்த ஒரு உத்தியோகத்தை தேர்ந்தெடுத்துக்கிறார். அதுக்காக வந்து நான் எனக்கு தொழில் இல்லைன்னு நான் முடங்கி போயிட்டேன்னு வீட்டில் உட்காரலை, எடுத்துக்கிறார்.
எடுத்துட்டு அவருக்கு 2 பொன் குழந்தைகள் படிக்க வச்சு கஷ்டம்தான். ஆனால் மனைவி வந்து அதில் கை கொடுக்குறாங்க, அவங்களும் கை கொடுத்து நல்லா வந்து ஆளாக்குறாங்க. ஆனால் இந்த சுற்றம், இந்த சொந்தக்காரங்கன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மத்தியில் அவங்க வந்து இவரை வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்தஸ்து பேதம், அதாவது ஒரு கல்யாணம் காட்சின்னு போனாக்க இதனால் மாப்பிள்ளை வந்துட்டு பெரிய இதில் இருந்தார், அவர் வந்து சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது போக இப்போ அவர் இங்கே ஒரு சாதாரண வேலையில் இருக்கார், இன்னும் சகல வந்து பெரிய உத்தியோகத்தில் இருக்கார். இப்படின்னும் பொழுது அவருக்கு வந்து அந்த வயசில் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத போய் சொந்த தொழிலும் கையை விட்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு போகிற நேரத்தில் இந்த உறவுக்காரங்களாலெல்லாம் வந்துட்டு சரியாக மதிக்கப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மன அழுத்தம் அதிகமாகுது. இதில் வந்து அவருக்கு மனசுக்கு வேதனையை கொடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவர் வந்து இந்த மாதிரி அவரை பற்றி இந்த காதுபடவே ஒரு கல்யாண வீடுகள்லையும் எங்கேயோ பேசும்போது அவருக்குரிய மரியாதையை கொடுக்காதப்போ அதை வந்து ஏன் வந்து என் மனைவி வந்து கேட்கவே இல்லை, அவங்க கிட்ட என்னுடைய சார்பாக என் மனைவி பேசவே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம். ஆனால் அந்த மனைவி ஏன் பேசலை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கும் தெரியலை. அதை தாண்டி தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காம பிறந்த வீட்டில் அவங்க பேசலையே தவிர்த்து மற்றபடி அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி பசங்க நல்லா படிச்சிருக்காங்க, பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கு வந்து வயசாகிடுத்துங்க. அவருக்கு நிறைய வயசானதுக்கப்புறமாவும் கூட என்னுடைய உறவுகள் என்ன மதிக்கலை, எனக்கான என்கிட்ட பணம் காசு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன அவங்க சரியாக மதிக்கலை அப்படின்றவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் எங்கேருந்தோ கிளம்பி எங்கேயோ போய் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி கையில் காசு இல்லாமல் அதுக்கப்புறமா தகவல் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு மன விரக்திக்கு போயிருக்காங்க. ஏங்க, அதாவது உங்கள் சொந்த காலில் நிற்க முடியும்னு நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் இருந்திருக்கு. அவர் பெரிய படித்த படிப்புக்கு அவருடைய அன்றைய தேதியில் அவருடைய உத்தியோகத்தை பார்த்து அவருடைய இதை பார்த்து தான் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுத்து. அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு அந்த வேலை, அந்த ஒரு மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகள் அவருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் வந்து உறவுகள்லாம் ஒரு கூடி முடிவு எடுத்து தான் வந்து அவருக்கு அந்த வேலை, அந்த தொழில் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வேறு வேலைக்கு போயிருக்காரு. அப்போது அதுக்கப்புறமும் அவரை வந்துட்டு ஒரு கேலி பண்ணுறது, அப்போது அப்படிப்பட்ட உறவுகள்லாம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உறவுகள் அப்படின்னு இருந்தாக்க ரொம்ப கோடி கொலாவ வேண்டாங்க, ஆனால் ஒரு பணம் காசில் அந்தஸ்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன காசு பணம் இருக்குது, வர சம்பந்திகள் கிட்டலாம் கூட வந்து நீங்கள் இவங்ககிட்ட சம்மந்தம் வச்சுக்க போகிறீங்களா, இவங்களுக்கு காசு பணமே இல்லையே அப்படின்லாம் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல உறவுக்கு அழகாங்க. நாளைக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு வேணால் எந்த நிலைமை எந்த நிமிஷம் வேணால் வரலாம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அவர் மாத்திரம் நினச்சிருப்பாரா? பட் அவர் மனசுக்குள்ளே நான் சொன்னேன் அவர்கிட்டக்க, உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல தங்கமான பசங்க, தங்கமான மருமக பிள்ளைங்க, பேர குழந்தைங்க, உங்களை அரவணைச்சிட்டு போகிற குடும்பமாக இருக்காங்க. உங்கள் மனைவி இன்னைக்கு வரைக்கும் வந்து உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் உங்களோட தோள் கொடுத்துருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன வேதனை இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து அவங்க மனுஷாட்ட பேசலை, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணலைன்னு நினைக்கிறீங்களே, அவங்க அந்த மாதிரி அவங்க பேசும்பொழுது அவங்க மனசுக்குள்ளே என்ன வேதனைப்பட்டிருப்பாங்க. இத்தனை நாளில் ஒரு நாளாவது உங்கள் மனைவி கிட்டக்க, அம்மா இந்த மாதிரி நான் வேலை போய் இருந்தப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கூட தோள் கொடுத்து நீயும் 10 வருஷம் வேலைக்கு போய் உழைச்சி நம்ம குழந்தைகளை முன்னேற்றிருக்கே, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு ஒரு நாளாவது சொல்லியிருக்கீங்களா? இப்படி எப்போ பார்த்தாலுமே வந்து என்னுடைய மனசு சரியில்லை, என்னுடைய மனசை அடுத்தவங்க நோக்கடிச்சிட்டாங்க இப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய உணர்வுகளை யார் புரிஞ்சுப்பாங்க? நீங்கள் புரிஞ்சுக்காமல் இந்த வயசான காலத்தில், நான் ஏற்கனவே பல இதில் வயசானவங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இவர் கேஸில் நான் இவர்கிட்ட அதைத்தான் சொன்னேன். நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து என்ன உறவுகள் மதிக்கலை,
உங்களை உறவுகள், உங்களுடைய மனைவி சைடு, என்னுடைய அக்கா கூட என்னுடைய சைடு இப்போ மனிதர்களும் எங்களை மதிக்கலை. ஓகே, அப்போ என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கு உறவு அப்படின்னாலே பணம் அப்படின்னு ஆகி போயிடுதுங்க. அந்தஸ்து, பணம் இதெல்லாம் இருந்தால் தான் உறவு. அது நீங்கள் கடன் வாங்காமல் நேர்மையாக உழைச்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்க கடன் வாங்கி ஆடம்பரமாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் மனைவி கிட்டக்க அதாவது அடுத்தவங்க எவ்வளோ வேணால் பேசிட்டு போட்டோம், ஆனால் இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கே 60 வயசுக்கு மேலே ஆடுதுன்றீங்க. கிட்டத்தட்ட உங்களை விட 4-5 வயசு சின்னவங்க, அவங்களும் இத்தனை வருஷம் உங்களோட தோள் கொடுத்து நின்று இருக்காங்க அப்படின்னாக்கா முதல்ல அவங்கள ஒரு பாராட்டுங்க. அவங்கள தட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா, நீ இவ்வளோ நாள் நீ பரவாயில்ல, நீ உங்கள் மனுஷால்கிட்டையோ நீ பேசாட்டாலும் பரவாயில்ல, இப்போ எனக்காக நீ இவ்வளோ நாள் கூட இருந்திருக்கியே அப்படின்றத அந்த ஒரு கிராட்டிடியூட் வேணும். கணவனோ மனைவியோ 2 பேரில் யாருக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டமான நேரத்தில் தோள் கொடுக்குற கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒரு சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக பேசத்தாங்க வேணும். அதை விட்டுட்டு அவங்க சொந்தக்காரங்க அப்படி பேசுனாங்க, அவங்க யாரானு உங்களுக்கு துணைக்கு வருவாங்களா? இப்போ நீங்கள் கூட மனசு வெறுத்து போய் நான் வெளியூர் போகிறேன், எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க. உங்களை தேடி திருப்பி உங்களை கூட வீட்டுக்கு கூட்டின்னு வந்தது யார்? உங்களுடைய சொந்த தானே. உங்கள் குடும்பம்னாக்கா உங்கள் பொண்ணு, உங்கள் பொண்ணுங்க, உங்கள் மருமக பிள்ளைங்க, உங்கள் மனைவி, இவங்க தாங்க உங்கள் குடும்பம். அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவங்கெல்லாம் உங்கள் மனைவியினுடைய மனசில் விஷத்தை கலக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வருத்தமானதாக இருக்கலாம். ஆனால் அதை எடுத்துன்னு உங்கள் மனைவி என்னைக்காவது சண்டை போட்டிருக்காங்களா? அவங்கக்கிட்ட அவங்க மனசுக்குள்ளேயே தானே வச்சுக்கிறாங்க. அவங்க எவ்வளவு கட்டுப்பாடாக, இன்னொருத்தராக இருந்தாக்க சண்டை போட்டுட்டு இன்றைய தேதியில் பெண்களாக இருந்தாக்க எவ்வளோ பேர் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இல்லையே. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக உங்களோட தோள் கொடுத்து நின்று இருக்காங்க இல்லையா உங்கள் மனைவி. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் முதல்ல. ஏமா உன் உடம்பு எப்படிமா இருக்குது, நீங்கள் அதை முதல்ல கேளுங்க. ஏமா உன் உடம்பு சௌரியமாக இருக்கா, நான் உன்னுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுங்கள். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. எந்த சொந்தக்காரங்க மதிக்கலையோ அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம். இல்லை உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு அவங்கள வரலன்னாக்க விட்டுடுங்க. அப்போ நீங்கள் இன்விடேஷனை கொரியர் பண்ணுங்கள், வராங்களோ வரலையோ அது அவங்க சௌகரியம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதனால அடுத்தவங்க இந்த உறவு சிக்கல்களை இல்லாமல் பார்த்துக்கங்க. அந்த வாழ்க்கை சக்கரத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க, உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க. இது மட்டும்தாங்க முக்கியம். வயசு ஆக ஆக இதுதான் முக்கியம். அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்கள் மனைவிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? நீங்கள் 10க்கு 10 கொடுப்பீங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க? 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்க? நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற அனுசரணைக்கோ கோபத்தை காட்டாமல் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் கோபத்தை காட்டியிருப்பீங்கன்றது உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அவங்க வாயை மூடிட்டு மௌனமாக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆக அவங்க 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்க? சரி 8 மார்க் தான் கொடுக்குறாங்கன்னா மிச்சம் 2. அந்த 2 நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? மிச்சம் இருக்கிற காலத்தில் உங்கள் மனைவி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சொந்தக்காரங்க அந்தஸ்து, இன்றைக்கி அந்தஸ்தில் நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க, ஓகே. அதனால் அந்தஸ்து பேதம் போயிடுத்து, என்னுடைய தொழில் போனதுனால என்னை மதிக்கலை மனிதர்கள் இப்படின்ற அந்த எண்ணங்கள்லேருந்து தயவு பண்ணி வெளியில் வாங்க. ரீஃப்ரேம் யுவர் தாட்ஸ். பழைய சட்டம், அதாவது வீட்டில் நல்ல நம்ம வயசு தாத்தா பாட்டியோட படம் இருக்கும். ஆனால் அந்த காலத்து படம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சட்டம் எல்லாம் உடுத்து போயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பத்திரமா அந்த படத்தை கண்ணாடிக்காரக்காரர்கிட்ட கொடுத்து அந்த படத்தை எடுத்து புதுதாக ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் மாட்டுவோம். அந்த மாதிரி உங்கள் மனசில் புது எண்ணங்களை கொண்டு வாங்க, பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க. உங்களுடைய உறவினர்களுடைய அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னா டாக்ஸிக் பீப்புள் அவங்களெல்லாம் தள்ளி வச்சுருங்க. அவங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அவங்க தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை உங்கள் மனிதர்கள் தான். அவங்க உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க. அன்றைக்கி அவன் பேசினா இன்றைக்கி அவன் பேசினான்னு நேற்றுக்கு நடந்ததை நினச்சி இன்றைக்கு வாழ்க்கையை தொலைக்காதீங்க, நாளைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.